நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸை பெறக்கூடியவர்கள் மே மாசத்தில் கும்பராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். என்னன்னா இவர்களுக்கு 7.5 சனியில இப்ப கடைசி 2.5 இருந்தாலுமே ராசிக்கு உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு அதனுடைய ரஃப் பெரிதாக காட்டவில்லை. இருந்தாலும் ஏன் பிரதர் எங்களுக்கு ஒரு 1.5 மாசமா ஒர்க் அவுட் ஆகல, நாங்க ஏன் கோபப்பட்டோம், நாங்க ஏன் சண்டை போட்டோம், நாங்கள் ஏன் வார்த்தைகளை வெளியே விட்டோம்னு எங்களுக்கே விட தெரியலையே பிரதர் அப்படின்னா, ராசியாதிபதி சாட்டானுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தார். அந்த செவ்வாய் சனி சேர்க்கையே ஒரு விபத்து. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வயதை அனுசரித்து விஷயங்கள்ல எல்லாம் அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய அபிவிருத்தி. அப்புறம் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம்ங்கிறது, சூரியன் வெற்றி ஸ்தானத்திலும் பிறகு அவர் 4ஆம் வீட்டில் நிஷ்பலம் பெற்று 10ஆம் இடம் ஜீவனத்தை பார்ப்பது, இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட். இதை தவிர 4, 5 பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்? 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் நம்மளுடைய புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். 5ஆம் இடத்தில் 2 சுப கிரகங்கள் மந்திரஸ்தானத்தில். அப்ப நல்ல கோயில்களுக்கு போவது, தரிசனம் செய்வது, ஆலயம் செய்வது, வழிபாடு செய்வது, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிவர்த்தனைனா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னைய பார்த்துக்கோன்னு அர்த்தம். ஒரு பாட்டுல வருமே, கலக்க போவது யாரு நீதான் அப்படின்னு சொல்வதை போல் இது நாள் வரை கலங்கி போன மகர ராசிக்காரர்கள் இப்போ உங்களுக்கு ஹைவே ஓப்பன், டோல் ரோடு ஓப்பன், ஃபுல் ஸ்பீட்ல வண்டியை அழுத்தலாம். உங்களுடைய ப்ராஃபிட் வாகனத்தை, உங்களுடைய டேலண்ட் வாகனத்தை, உங்களுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தை முழு வேகத்தில் நீங்கள் பயணித்து அதற்குண்டான அங்கீகாரத்தையோ அதற்குண்டான ஒரு இன்கிரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ பெறக்கூடிய காலகட்டம். நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மே மாசத்துக்குண்டான பலன்களை விவரமாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, செவ்வாய் மார்ஸ் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது. சொந்த வீடு 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது. முதலில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது, பிறகு சுக்கிரன் புதனின் வீட்டில், புதன் சுக்கிரனின் வீட்டில் 2, 3 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர சூரியன் என்ற கிரகம் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய புத சஞ்சாரம், சூரியனுக்கு சனி பார்வை. சோ இந்த அவ்வளவு கிரக நிலைகளையும் வைத்துக்கொண்டு முதலில் பலன்களை பார்ப்போம். கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸை பெறக்கூடியவர்கள் மே மாசத்தில் கும்பராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். என்னன்னா இவர்களுக்கு 7.5 சனியில இப்ப கடைசி 2.5 இருந்தாலுமே ராசிக்கு உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு அதனுடைய ரஃப் பெரிதாக காட்டவில்லை. இருந்தாலும் ஏன் பிரதர் எங்களுக்கு ஒரு 1.5 மாசமா ஒர்க் அவுட் ஆகல, நாங்க ஏன் கோபப்பட்டோம், நாங்க ஏன் சண்டை போட்டோம், நாங்கள் ஏன் வார்த்தைகளை வெளியே விட்டோம்னு எங்களுக்கே விட தெரியலையே பிரதர் அப்படின்னா, ராசியாதிபதி சாட்டானுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தார். அந்த செவ்வாய் சனி சேர்க்கையே ஒரு விபத்து அப்படின்னு நம்ம இதற்கு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் அந்த காணொளியையும் பார்த்திருந்தார்கள். மெயினா உங்களுக்கு இப்போ ராசியாதிபதி சாட்டானை செவ்வாய் விட போகிறார். எப்படி விட போகிறார்னா, மே மாதம் 12ஆம் தேதி அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். அதாவது மேஷத்தில் ஆட்சி பெற போகிறார். இது உங்களுக்கு தைரிய, வீரிய, புகழ், கீர்த்தி ஸ்தானாதிபதி செவ்வாய் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பலம் அப்படிங்கிறதே உங்களுக்கு முழு பலம், பூரணமான உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளியே எடுத்து காண்பிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பராக்கிரமம், ஒரு வீரம் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம். இதனால் வரை கலங்கி போன அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி மற்றவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல். முதல்ல செவ்வாய் கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட, ஹெல்த் வெல்த் சம்பந்தப்பட்ட, பிஸ்னஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம். அப்புறம் செவ்வாய் பரணி நட்சத்திரம். அப்போ பரணி முதல்ல சுக்கிரன் 4ஆம் இடம், 5ஆம் இடம் சுகம், கம்ஃபர்ட். அப்புறம் உங்களுடைய பூர்வீகம், புத்திசாலித்தனம்,
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வயதை அனுசரித்து விஷயங்கள்ல எல்லாம் அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய அபிவிருத்தி. அப்புறம் செவ்வாய் வந்து சூரியனுடைய நட்சத்திரம்ங்கிறது, சூரியன் வெற்றி ஸ்தானத்திலும் பிறகு அவர் 4ஆம் வீட்டில் நிஷ்பலம் பெற்று 10ஆம் இடம் ஜீவனத்தை பார்ப்பது, இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட். இதை தவிர 4, 5 பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்? 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் நம்மளுடைய புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். 5ஆம் இடத்தில் 2 சுப கிரகங்கள் மந்திரஸ்தானத்தில். அப்ப நல்ல கோயில்களுக்கு போவது, தரிசனம் செய்வது, ஆலயம் செய்வது, வழிபாடு செய்வது, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிவர்த்தனைனா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னைய பார்த்துக்கோன்னு அர்த்தம். இப்போ என்னன்னா உங்களுடைய இடம், பூமி, சொத்து, வாகனம் இதெல்லாம் போய் உங்களுடைய குழந்தைகளை, புத்திரத்தை, பூர்வீகத்தை, மந்திரத்தை பார்த்து கொள்கிறது. உங்களுடைய புத்தி ஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் 4ஆம் வீட்டில் வந்து உங்களுடைய இடம், பூமி, சொத்துக்கள், வாகனங்களை பார்த்து இதனுடைய அர்த்தம் என்னன்னா உங்களுடைய இடம், பூமி புத்திசாலித்தனத்தால் பார்க்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும், அதில் இருக்கக்கூடிய அந்த தொய்வுகள் போகும். ஒரு கிளாரிட்டி, ஒரு எக்ஸலன்ஸ், ஒரு லெகசி, இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் வெளிப்படுத்துவீர்கள். இது சும்மா இல்லாம 10ஆம் இடம் தொழிலை பார்க்கிறது. லாபத்தை 2 நிதி கிரகம் பார்க்குது பாஸ். அதுல ஒண்ணு வந்து சுக்கிரன், இன்னொன்னு வந்து குரு. குரு சொந்த வீட்டை பார்க்கிறார். 2மே ஒளி கிரகம். இதுல ஒண்ணு கோல்டு, இன்னொன்னு சில்வர். இதெல்லாம் லாபத்தை பார்க்கிறது. குரு பாக்கியத்தை பார்க்கிறது, செவ்வாய் பாக்கியத்தை பார்க்கிறது, புதன் ஜீவனத்தை பார்க்கிறது, வெற்றி ஸ்தான 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதனுடைய ஒட்டுமொத்த பலன் என்ன அப்படின்னா, ஒரு பாட்டில் வருமே, கலக்க போவது யாரு நீதான் அப்படின்னு சொல்வதை போல் இது நாள் வரை கலங்கி போன மகர ராசிக்காரர்கள் இப்போ உங்களுக்கு ஹைவே ஓப்பன், டோல் ரோடு ஓப்பன், ஃபுல் ஸ்பீட்ல வண்டியை அழுத்தலாம். உங்களுடைய ப்ராஃபிட் வாகனத்தை, உங்களுடைய டேலண்ட் வாகனத்தை, உங்களுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தை முழு வேகத்தில் நீங்கள் பயணித்து அதற்குண்டான அங்கீகாரத்தையோ அதற்குண்டான ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ பெறக்கூடிய காலகட்டம். முழுவதுமாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்துங்கள். வாடிக்கையாளர்கள், கஸ்டமர், நிறைய நபர்கள் உங்களை நோக்கி படையெடுப்பார்கள். வரும் பொழுது கேர் இல்லை, டெக்னிக்கல் டீம் இல்லை, ஸ்டாக் இல்லை, குடவுன்ல இருக்கு, இந்த வந்துகிட்டே இருக்கு இப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் வேறு கடைக்கோ வேறு ஒரு அலுவலகத்துக்கோ சென்று விடுவார்கள். இயற்கை சில நேரத்தில் கிரகங்கள் மூலமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் ஆட்சி, 4, 5 பரிவர்த்தனை. உங்களுக்கு லாபத்துக்கு ஒளி கிரகங்களின் பார்வை, பாகியத்துக்கு செவ்வாய் குருவின் பார்வை, ஜீவனத்துக்கு புதனின் பார்வை, எல்லாம் கணக்கு போட்டோம்னா கோல்டன் பீரியட். ராசியில் இருக்கக்கூடிய ராகு கண்ட்ரோலாக இருப்பார், ஏன்னா அவர் குருவின் பார்வையில். இப்போ சூரியனை சனி பார்ப்பதனால் சில நேரத்தில் நாம் வியாபாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள், அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை கையில் எடுத்து கொள்ளக்கூடாது. அதற்குண்டான சூழ்நிலையும் நிர்பந்தமும் நமக்கு கண்டிப்பாக வரும். என சனி சூரியனை பார்க்கிறார். ராசியில் ராகு. இந்த ராகு கூடிய நட்சத்திரத்துலதான் சுக்கிரன் வந்து திருவாதிரையில் பயணிப்பார், புத்திஸ்தானத்தில். அப்போ சுக்கிரன் வந்து பொதுவா காதல், காமம், கலத்தரம், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு இதையெல்லாம் குறிகாட்டுவார். தைரியஸ்தானத்தில் செவ்வாய் நாம் ஏன் தைரியமாக தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நம்மை தூண்டி விடுவார். அப்போ நாம் கண்டிப்பாக எதிர்ப்பாளினரால் தூண்டப்படுவோம். சில நேரம் நாம் வரம்பு மீறி போகலாம், விதியை மீறி போகலாம். அப்படின்னு போனால் சதிக்குள் மாட்டி விடுவோம். தேங்க்ஸ் டு ஜூபிட்டர், குரு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு உங்களை கடைசி நேரத்தில் நல்வழிப்படுத்துவார். தவறான விஷயத்துக்குள் நீங்கள் இறங்காமல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். ஆனால் இதையே குரு வாழ்க்கை முழுக்க கொடுத்து கொண்டிருப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அடுத்து 6ஆம் வீட்டுக்கு பயணிக்க போகிறார். இப்போ ராசியில் ராகு தனித்து இருப்பார். இப்போ ராகுவே உங்களை தூண்டுவார். இருந்தாலும் கொஞ்சம் நீங்களும் யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு உங்களை பத்திரமாகவும் பக்குவமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். மகரம், கும்பராசி சகோதரிகள், கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம், 7க்குரிய சூரியன் வந்து
நிஷ்பலம், இதெல்லாமே கணவனுக்கு பிளஸ் தான். வயதில் மூத்த நபர்கள் குறிப்பா உங்களுடைய ஹெல்த் வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சமாதானம், சந்தோஷம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, லாபம், மேலும் மேன்மை, நினைத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறது. மே மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் வீடான மிதுன ராசி மண்டலத்துக்குள் பிரவேசம் செய்கிறார். இதையும் தவிர மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன், சூரிய புத ஆதிபத்தியமாக இது நாள் வரை மேஷராசியில் உச்சமடைந்திருந்த அந்த சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து சாட்டர்னின் பார்வையை பெறுகிறார். அப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம், சனி என்ற கிரகத்தின் பார்வை சூரியன் மேல். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அனைவருமே கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வருடாந்திர கிரகங்கள் ராகு, கேது, சாட்டர்ன், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மே மாதம் முழுவதுமே ராகு என்ற அச்சின் மீது குருவின் பார்வை வந்து விடுகிறது. மேலும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.